வணக்கம். சந்தையில் விற்கப்பட்ட பெண் மனைவி இல்லை, மகளாக வாழ்ந்தாள். அவள் வாழ்க்கையே மாறிவிட்டது. நான் நேஹா. 15 வயது ஆகின்றது. எனக்கு தாயும் தகப்பனும் இறந்து விட்டார்கள். எனக்கு அப்பா யாரென்றே தெரியாது. அவர்களை நான் பார்த்ததில்லை. நான் 5 வயதாக இருக்கும்போது அம்மா இறந்து விட்டார்கள். அன்றிலிருந்து மாமா தான் என்னை வளர்த்தார்கள். என் வாழ்க்கை எப்போதுமே வேலை கட்டுப்பாடு, அடிமை போல் இருந்தது. சற்று குறைகள் வந்தாலும் மாமி என்னை அடிப்பார்கள். ஒரு நாள் நான் உடல் சோர்வு இருந்தால் சற்று சாப்பாடு கீழே கொட்டி விட்டேன். என் கைகளில் தடியில் அடித்தார்கள். நான் மயங்கி கீழே விழுந்து விட்டேன். அந்த அளவிற்கு நிலைமைகள் என்னை கொண்டு சேர்த்தது. சிறுமினாலும் எனக்கு உரிமையும் சுதந்திரமும் இல்லை. மாமி எனக்கு அதிக வேலை சொல்வார்கள். அதனால் எனக்கு உணவும் பற்றாக்குறையாதான் கொடுப்பார்கள். அதை தான் நான் சாப்பிட வேண்டும். வேறு ஒன்றும் நான் கேட்க முடியாது. என் விதி என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் மிகவும் அழகாக இருப்பேன். உறவினர்கள் எல்லாம் உன் அம்மா போல் அழகு என்று பாராட்டினால் மாமிக்கு பொறாமை அதிகம் வந்துவிடும். அதையும் அந்த கோபத்தை என்னிடம் தீர்த்து கொள்வார்கள். மாமாவிற்கு 2 குழந்தைகள் இருக்கின்றது. அந்த குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு ஏக்கங்கள் அதிகமாகவே இருக்கும். நான் படித்ததில்லை. நான் எப்போதும் மாமி சொல்கின்ற வேலையை செய்து கொண்டு இருப்பேன். ஒரு நாள் மாமா என்னிடம் பேசினார்கள். உன் திருமணம் நல்ல இடத்தை நான் செய்து வைக்கின்றேன். இனிமேல் உனக்கு இங்கு வேதனைகள் இருக்காது என்று சொன்னார்கள். மனதில் நம்பிக்கை வந்தது. ஒரு நாள் துன்பங்கள் முடியும் என்று நான் நினைத்தேன். ஆனால் மாமா என்னை எச்சரித்தார்கள். இதை உன் மாமியிடம் சொல்லாதே. அவள் திருமணத்தை தடுத்து விடுவாள். இந்த காலம் முழுவதும் உன் மாமியுடன் நீ கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் இதை பற்றி அவளிடம் சொல்லாதே என்று சொன்னார்கள். நானும் சரி என்று சம்மதித்தேன். சில நாட்கள் கழித்து மாமா என்னை ஒரு பெரிய நகருக்கு அழைத்து சென்றார்கள். அழகான ஓட்டல், விலை வாய்ந்த வீடுகள், அங்கு அனைத்தும் கண்களுக்கு அழகாக இருந்தது. புதிய உடைகள் அனைத்தும் எனக்கு வாங்கி கொடுத்தார்கள். மாமா என் மேல் அன்பாக இருந்தார்கள். மாமா மாறிவிட்டார்கள் போல் தோன்றியது. நான் மகிழ்ச்சி அடைந்தேன். 3 மாதங்கள் இப்படியே சென்றது. ஒரு நாள் மாமா சொன்னார்கள், உன் வாழ்க்கை கணவன் வருகின்றான், நீ தயாராகிக் கொள் என்று சொன்னார்கள். நானும் அதற்கு தகுந்தால் போல் தயாராகி கொண்டேன். புதிய உடைகளையும் அலங்காரமும் செய்து கொண்டேன். மாமா என்னை பார்த்து நீ மிகவும் அழகாக இருக்கின்றாய் என்று சொன்னார்கள். சில நேரத்தில் ஒரு மனிதன் வீட்டுக்குள் வந்தார். அவருக்கு 40 வயது இருக்கும். அவரை பார்க்கும்போது வேலைக்காரனை போல் தோற்றம் தோன்றியது. அப்படிதான் இருக்கும். வீட்டுக்கு வந்தால் நான் வேலைக்காரன் என்று நினைத்தேன். பின்பு மாமா உறுதியுடன் சொன்னார், இவன்தான் உன் கணவன் என்று. நான் உன்னை இவரிடம் ஒப்படைத்து விட்டேன். இனி நீ அவரோடு தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் உடைந்து விட்டேன். கண்ணீர் தானாகவே வந்தது. இப்படி எப்படி சொல்ல முடியும்? எனக்கு கழுத்தில் தாலி கூட இல்லை. நான் சொல்ல வந்த பதில் கூட மாமா கேட்கவில்லை. மாமா என் கையை பிடித்து அந்த மனிதனின் காதை உள்ளே தள்ளிவிட்டார். மனசு உடைத்து விட்டது. மாமா என்னை விற்று விட்டார் என்று நான் நினைத்தேன். அந்த மனிதன் அமைதியாக காதை ஓட்டினார். ஒரு பெரிய அரண்மனைக்கு போய் வீட்டில் கொண்டு சேர்த்தார். அங்கு பல வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அரண்மனையில் வாகனங்கள், தோட்டங்கள் எல்லாம் செழிப்பாகவே இருந்தது. என்னை அந்த மனிதன் உள்ளே அழைத்து சென்றான். அங்கு ஒரு மூத்த வேலைக்காரி என்னை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த வேலைக்காரி வாய் பேச மாட்டாள், ஆனால் செய்கை மூலியமாக என்னை எச்சரித்தாள். இந்த இடத்திலிருந்து ஓடிவிடு, இல்லை என்றால்
உனக்கு உன் உயிர் போய்விடும் என்று என்னை செய்கை மூலியமாக எச்சரித்தாள். அரண்மனையில் எனக்கு தனியாக அலங்கார அறைகள் கொடுக்கப்பட்டது. உடைகள், அழகாத பொருட்கள், சாப்பாடு அனைத்தும் எனக்கு கிடைத்தது. ஆனால் வேலைக்காரி அடிக்கடி வந்து கைகளை காட்டி எங்கிருந்து போய்விடு என்றாள். ஒரு நாள் அவள் என்னை மறைக்கப்பட்ட அறைக்கு கொண்டு சென்றாள். தரையில் மறைக்கப்பட்ட கதவை திறந்தாள். உள்ளே எலும்புகள் நிறைய கிடந்தது. அவள் செய்கை மூலியமாக உனக்கு முடிவு இதுதான் என்று சொன்னாள். இங்கிருந்து பயப்படாமல் வெளியே செல் என்று சொன்னார். நானும் அங்கிருந்து வந்துவிட்டேன். சில நாட்கள் தெருவில் அலைந்தேன். சிலர் என்னை தொந்தரவு செய்ய முயற்சித்தார்கள். பொழுது அந்த மனிதர் வந்து என்னை காப்பாற்றி மீட்டு அரண்மனைக்கு கொண்டு சென்றார். நான் அவரிடம் கண்ணீர் மல்க சொல்ல வேண்டியதை கேட்டேன். ஏன் என்னை வாங்கினீர்கள்? ஏன் என்னை இந்த இடத்தில் வைத்திருக்கீர்கள் என்று நான் கேட்டேன். மெதுவாக கூறினார். நான் ஒரு பிஸ்னஸ் வேலை செய்கின்றேன். எனக்கு அனைத்து வசதிகளும் இருக்கின்றது. என்னிடம் வேலை செய்பவர்கள் எப்போதும் எனக்கு சொல்கிறார்கள், உனக்கு குடும்பம் இருக்கின்றதா, குழந்தை இருக்கின்றதா என்று கேட்பார்கள். உண்மையில் எனக்கு குடும்பம் இல்லை. உன்னை பார்த்தபோது உன்னை என் மகளாக காட்ட முடிவு செய்தேன். தெரிந்தவர்கள் மூலமாக நான் குழந்தை ஒன்று தத்தெடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். அப்போதுதான் உன் மாமா உன்னை இப்போது எனக்கு தெரிய வந்தது. உன் மாமாவிடம் நான் பணம் கொடுத்தேன். இனி நீ என் மகள். யாரும் உன்னை திட்ட மாட்டார்கள். நான் உன்னை பாதுகாப்பாக வைப்பேன். அவரின் வார்த்தை எனக்கு ஆச்சரியம் தந்தது. நான் மனைவியாக அல்ல, மகளாக இருந்தேன். சில நாட்கள் கழித்து என்ன சட்ட நீதியாக அவர் என்னை மகளாக பதிவு செய்யப்பட்டார். அன்றிலிருந்து நான் அவருக்கு மகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். வைத்திருக்கின்ற அனைத்து சொத்துக்களுக்கும் நான் தான் வாரிசு என்று தத்தெடுத்து கொண்டார். அந்த அரண்மனை செல்வம், பாதுகாப்பு எல்லாம் என் வாழ்க்கையில் புதிய நிலைமையாக்கிவிட்டது. என் வாழ்க்கையில் இப்படி நான் எதிர்பார்த்ததில்லை. கடும் துன்பத்திற்கு பிறகு எதிர்பார்த்த நன்மை, பாதுகாப்பு, அமைதி வரலாம். ஒவ்வொரு சிரமத்திற்கு பிறகும் வெளிச்சம் இருக்கின்றது. நான் இன்று வரை சந்தோஷமாக வாழ்கின்றேன். நன்றிகள் பல. வணக்கம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேல் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். கதையில் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் மன்னிக்கவும். அதை நீங்கள் கமெண்டில் சொல்லிவிட்டு செல்லலாம்.